வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் 3 நாட்களாக திமுக உடன்பிறப்புகள் அமெரிக்காவுடைய மத சுதந்திரத்திற்கான ஆணையம் ஆர்எஸ்எஸை பேன் பண்ணணும் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் இன்னும் ஆர்எஸ்எஸை பேன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு திமுக உடன்பிறப்புகள் அமெரிக்கா ஆணையத்துடைய ஸ்டேட்மெண்ட்டை மேற்கோள் காட்டி பதிவிட்டுக்கு இருக்காங்க. அமெரிக்கா ஆணையம் சொல்கிறத நம்புவீங்க, கருணாநிதி அவர்கள் சொல்கிறத நம்ப மாட்டீங்களா அப்படின்னு பாஜக செக் வைக்கிறாங்க. திமுகவுடைய முக்கிய தலைவர் கருணாநிதி அவர் கடந்த காலங்களில் ஆர்எஸ்எஸை பற்றி 2-3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஒரு செய்தியாளருடைய கேள்விக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஒரு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு கடந்த காலத்தில் கருணாநிதி என்ன தெரியுமா சொன்னார்? ஆர்எஸ்எஸ் மக்கள் சேவை இயக்கம், இதை பற்றிய தவறான பார்வை மக்களிடம் இருக்கின்றன. உங்களை போன்ற இளைஞர்கள் சென்று சொல்லி ஆர்எஸ்எஸ் பற்றிய நல்ல எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு? திமுகவுடைய முன்னாள் தலைவரும் தமிழகத்துடைய முன்னாள் முதல்வருமான கருணாநிதி அவர்கள். மக்கள் சேவை இயக்கம் அப்படின்னு ஆர்எஸ்எஸை குறிப்பிட்டிருக்காரு. சமூக அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. திராவிடர் கழகத்தை ஆர்எஸ்எஸோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு. எப்படி திராவிடர் கழகம் திமுகவை பொறுத்த வரைக்கும் திக அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த அமைப்பு, பாஜகவை பொறுத்த வரைக்கும் திகலாம் ஒரு அமைப்பே கிடையாது. ஆனால் திமுகவுக்கு திக எவ்வளோ பெரிய அமைப்பு. திமுகவுடைய முக்கிய தலைவர் கருணாநிதி எப்படி திராவிடர் கழகம் சமூக அமைப்போ அதே மாதிரி தான் ஆர்எஸ்எஸும் சமூக அமைப்பு அப்படின்னு 2000 ஆண்டில் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. கருணாநிதி அவர்கள் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கம் ஒரு முடிவெடுத்தாங்க. அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்ததுக்கு இந்தியா முழுவதும் இது ஒரு பெரிய டிபேட்டான டாப்பிக்காக மாறுனுச்சு. அப்போ தான் கலைஞர் என்ன சொன்னார்னா, ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சி கிடையாது, அது ஒரு மக்கள் சேவை இயக்கம், சமூக அமைப்பு. அதில் அரசு ஊழியர்கள் சேர விரும்புகிறாங்க, அது சமூக அமைப்பாக இருக்கிறதுனால சேர விரும்புகிறாங்க, அதில் ஒன்றும் தவறு இல்லையே அப்படின்னு சொன்னது கருணாநிதி அவர்கள். வேணா கடந்த காலத்தில் தேடி பாருங்க, முரசொலியிலே வந்திருக்கு அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, அண்ணாமலை பழனியில் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து ஒரு விதமான செய்தி சோசியல் மீடியாவில் ஓடிக்கு இருக்கு. பழனியில் அண்ணாமலை போட்டியா வேண்டானா அப்படிங்கிறதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதிமுக பாஜக கூட்டணி அமையும் போது அண்ணாமலைக்கு ஏன் டஃப்பான தொகுதியையே அதிமுக ஒதுக்குறாங்க, அண்ணாமலை கேட்கக்கூடிய தொகுதிகளை ஏன் கொடுக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய ஆதங்கமாக இருக்குது. என்ன மாதிரி நிறைய அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸுக்கு இது ஒரு பெரிய ஆதங்கம். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதி அண்ணாமலைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. ஆனால் அண்ணாமலை கேட்டது அப்போ கிணத்துக்கடவு தொகுதியை. 2021 அண்ணாமலை கேட்ட தொகுதி கிணத்துக்கடவு. ஆனால் கிணத்துக்கடவு தொகுதியை பிஜேபிக்கு ஒதுக்க முடியவே முடியாது அப்படின்னு அதிமுக சொல்லிட்டாங்க. அதனால வேற வழி இல்லாமல் அரவக்குறிச்சி தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட்டார். தமிழகத்தில் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் அரவக்குறிச்சியும் ஒன்று. அப்படி இருந்தாலும் அரவக்குறிச்சியில் நல்ல ஒரு ஃபைட்டு கொடுத்தாரு அண்ணாமலை. இந்த வாட்டி கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் ஒன்று அண்ணாமலைக்கு ஒதுக்குவாங்க அப்படின்னு பார்த்தா பழனி அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்துக்கு இருக்கு. இந்த செய்தி வதந்தியாக கூட இருக்கலாம். வதந்தியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் உண்மையாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அண்ணாமலை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது. இந்த முறை அண்ணாமலை கேட்கக்கூடிய தொகுதியை கொடுக்கணும் அதிமுக. அண்ணாமலை இந்த முறை வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு போயே ஆகணும் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக பாஜக தொண்டர்கள் குரல் கொடுக்க தொடங்கியிருக்காங்க. இது 2. இந்த 2 செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.